கோபக்கார கணவன் கிடைத்தால் குடும்பம் அவ்வளவுதான் இல்லையா? கோபக்கார முதலாளி கிடைத்தால் கம்பெனி அவ்வளவுதான் இல்லையா? ஆக இது மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், தேனை கற்றாழை எப்படி அழித்து விடுகிறதோ, தேனில் கற்றாழையை போட்டால் தேன் அழிஞ்சு போகும், அதே மாதிரி உங்களுடைய நற்செயல்களை எல்லாம் இந்த கோபம் அழித்து விடுகிறது என்று நபிகள் நாயகம் சொன்னார். முதலாவதாக இந்த சினத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் முதலாவதாக எண்ணி பார்க்க வேண்டும். முதலாவதாக உங்களுக்கு மரியாதை கிடையாது. கோவப்படுறவனை எவனா மரியாதை உள்ளவர்களாக யாரும் நடத்த மாட்டார்கள். இப்போ இவனே சொல்கிறான், என் கோபத்தை தூண்டாத, நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், நான் மிருகமாக மாறிடுவேன், இவனே சொல்கிறான் இல்லையா? ஆக இவன் மிருகமாக மாறுறான். இவன் மிருகமாக மாறினா இவனுக்கு மரியாதை கிடையாது. எல்லாரும் என்ன சொல்லுவான், அவன் ஒரு சிடுமூஞ்சியா, அவன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கு, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவான், காரண காரியம் இல்லாமல் கோவப்படுவான் அந்த ஆள், அவன்கிட்ட போய் பேசாதையா அப்படி என்று சொல்வார்கள். ஆக உங்களுடைய மரியாதை சமுதாயத்திலே உங்களுக்கு கிடைக்காது.